தமிழக பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் அதற்கான லோகோவை வெளியிட்டது தமிழக அரசு. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற நோக்கில் லட்சணை வெளியீடு. நட்பு ரீதியாக தங்கமணியும் வானதியும் சந்தித்து பேசினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் நாளை முதல் 2 நாள் வேலைநிறுத்தம் அறிவிப்பு. வெண்மை நிற பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய எந்த தடையும் இல்லை. கலர் பஞ்சு மிட்டாய் விற்பதற்கு மட்டும் தடை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. திமுக ஆட்சியில் பேச்சில் மட்டுமே திட்டங்கள் உள்ளது, செயலில் இல்லை. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. வெள்ள நிவாரணமாக மத்திய அரசு இதுவரை ₹1 கூட தரவில்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி பாஜகவில் இணைய மாட்டார். விரைவில் மறுப்பு அறிக்கை வெளியிடுவார் என காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தகவல். சேலம் அதிமுக மாவட்ட செயலாளர் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த ஒன்றிய செயலாளர் அதிமுகவிலிருந்து நீக்கம். ஆதாரங்களுடன் ஊழல் குற்றச்சாட்டை பொதுவெளியில் விட்டதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மின்சார ரயில் சேவை ரத்தானதால் பேருந்துகளில் மக்கள் கூட்டம். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தது போலீஸ். வேலூரில் பார்ப்போரை பிரமிக்க வைத்த மரபு காய்கறி கிழங்கு வகைகளின் கண்காட்சி. மரபு விதைகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு முயற்சி. 86 ரக தக்காளிகள், 30 ரக கத்திரிக்காய், 60 ரக மிளகாய், 40 ரக சுரைக்காய், 90 ரக கிழங்குகள். வேலூரில் நடைபெற்ற மரபு காய்கறி விதை திருவிழாவில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். வெயிலின் தாக்கத்திலிருந்து மீள திருப்பரப்பு அருவியில் குவியும் சுற்றுலா பயணிகள். கொட்டும் மிதமான தண்ணீரில் நீராடி மகிழ்ச்சி கொண்டாட்டம். தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என வானிலை மையம் கணிப்பு. ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என எச்சரிக்கை. பாஜகவினர் மெத்தனமாக இருக்கக்கூடாது. தேர்தல் வெற்றிக்கு கடினமாக உழைக்க வேண்டும். டெல்லியில் பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 557 ரன்கள் என்ற வெற்றிகளுடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 122 ரன்களிலேயே ஆட்டமிழந்தது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 2இல் வெற்றி பெற்று முன்னிலை.